நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அதை நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியாதிபதி நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ம நட்சத்திர அதிபதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மாதமும் நாம் பலன் சொல்லிட்டு இருக்கோம். சில பேர் நிறைய பாசிட்டிவாக இருக்குது, சில பேருக்கு எனக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளே வருது. உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் உங்களுக்காக தான் நாங்கள் சேவை செய்கிறோம். உலகில் உள்ள அனைவரும் நல்ல நிலையை அடைய வேண்டும், அதுதான் எங்களுடைய இந்த ஜோதிடர்களுடைய நோக்கம். அதுதான். அதனால் அப்போ உங்களுக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னுக்குள்ள உங்களுடைய சுய ஜாதக பரிசீலனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெளிவு சொல்லிடலாம். இந்த பொது பலன் என்பது ஒரு 40-45% பலன்களை கொடுக்கும். அப்போ காலபுருஷ தத்துவப்படி மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இப்போ இந்த பலன் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய உங்கள் ஜென்ம நட்சத்திர அதிபதி யார், நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சம் பிராணம் என்ன, அப்போ அந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியோடு தசா புத்திகள் எந்த வகையில் பொருள் பாவத்தில் கனெக்ட் ஆகுதா, உயிர் பாவத்தை கனெக்ட் ஆகுதா, அதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடந்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய வெற்றியினுடைய காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆமாம், பருவத்தே பயிர் செய் அப்படின்றது தான் பழமொழி. அப்போ உங்களுடைய சாதகமான சூழ்நிலை வரும் அளவிற்கு அமைதியை கையாளணும். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கே அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டத்தை எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதக பரிசீலனை ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் உங்கள் சுய ஜாதகம் அனுப்பி தெரிஞ்சு வெற்றியை உங்களுக்குள்ளாத ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்றதான் என்னுடைய விதி. சரி, இப்போ விருச்சிக ராசிக்கு போகும். ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகக்கூடிய காலம் இது சரியா அப்படின்ற ஒரு பயம்லாம் வேணும். நீண்ட நாள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். ரொம்ப நாளாக வம்பு வழக்கு தெரிஞ்சே இருக்கு. அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனையில் இருக்குது, காசோலை சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறான், அப்போ தோல் சார்ந்த வியாதிகள் இருக்குது, அப்போ நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருவதற்குண்டான ஒரு மாதம். நீண்ட நாள் இழுபறியான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபைனல் அப்படின்ற ஒரு ரெமடி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். தனாதிபதி குடும்பாதிபதி பஞ்சம ஸ்தானாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ தெரிந்த நபர், அறிந்த நபர், புரிந்த நபர், ஏற்கனவே நண்பர்களாக இருந்து இப்பொழுது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். அப்போ தாய் மாமனுடைய மகள், அக்கா பொண்ணு, இந்த மாதிரி உறவு முறைகளில் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். வாடிக்கையாளர்கள் மூலம் வெற்றி பெறக்கூடிய மாதம். ஆமாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாடிக்கையாளர்கள். அப்போ கௌரவமான வாடிக்கையாளர்கள் வருவார்கள். வாடிக்கையாளர்கள்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மரியாதை நிமித்தமான வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. உங்களுடைய பெயர் புகழை உயர்த்தும் அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இப்போது இருக்க போகிறது அப்படின்றத விஷயத்தை 100% ட்ரூவாக சொல்லிடலாம். அப்போ சுய முயற்சியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், கொஞ்சம் எப்பயுமே ஒரு மனிதனுக்கு வெற்றி வரும்போது, வெற்றியை சுவைக்கும் போது சில தடுமாற்றங்கள் வரும். அந்த இடத்துல நாம் என்ன நடந்துட்டு வந்தோம், முன்னொரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இந்த வெற்றியை தொடுவதற்கு உண்டான முயற்சிகள் நம்ம எவ்வளோ செஞ்சோம் அப்படின்னா அந்த வெற்றியை தொடும்போது அதை நாம் மறந்து விடுகிறோம். அப்போ அந்த நிலை அப்போது இருக்க வேணும். அப்போ தான் தடுமாற்றம் வராது வாழ்க்கையில். நிலையான வெற்றிக்கு காரணமே தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் தான். அப்போ 3க்குரியவன் 4க்குரியவன் வக்கரகதியிலாக இருக்கும் பொழுது வீடு மறு சீரமைப்பு செய்ய நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் எல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஆலோசனை கேட்டு செய்யணும். இந்த நேரத்தில் நான் வண்டி விற்கலாமா, வண்டி வாங்கலாமா, வீட்டை சீர் பண்ணலாமா, வீடை விற்கலாமா, வீடை வாங்கலாமா, ஒரு ஃப்ளாட் வருது நான் இதை இப்போ வாங்கலாமா. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி அது தசா புத்தி ஓகேன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா சிறு சிறு முதலீடுகள்னால் பிரச்சனை இல்லை. பெரிய லேக் கணக்கில், மில்லியன் கணக்கில், நம்ம குரோர் கணக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா நிறைய ரீசெக் பண்ணிவிட்டு செய்யணும். இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். புத்திரர்கள் தூர தேசத்துக்கு செல்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம்.
ஏன்னா திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு. ஆமாம், என்னுடைய மகன் பாட்டை மேலே பிரியமாக இருக்கான், பாட்டி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான், அவங்களுடைய பிளெஸ்ஸிங் எல்லாம் இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயம். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே பெரிய பாசிட்டிவ் தானே. ஆமாம், அப்போ குலதெய்வ ஆராய்ச்சிகள், முன்னோர்களுடைய ஆசிகள் எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இது சம்பந்தப்பட்டாலே மருத்துவம் சார்ந்த படிப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு எல்லாமே உங்களுடைய பாசிட்டிவான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். ஆமாம், அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கலெக்டர், பெரிய டிஎஸ்பி, அகழ்வாராய்ச்சித்துறை, இப்போ இந்த மைன்ஸில் வேலை செய்கிறாங்க இல்லையா, இந்த குகைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, விஞ்ஞானிகள், அணு ஆயுதத்தெல்லாம் ஒர்க் பண்ணுறோம். அது இல்லாமல் எல்லையில் வேலை செய்யக்கூடிய இந்த இராணுவ அதிகாரிகள், இவங்க எல்லாமே 6, 8, 12 சம்மந்தப்படாமல் இந்த துறைக்கெல்லாம் போக முடியாது. மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவர்களுக்கெல்லாம் அவர்களுக்குண்டான தகுதிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். திருமண வாய்ப்புகள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். என்ன குருமங்கள யோகம் இருக்கு உங்களுக்கு. குரு பகவான் 2ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி 7 இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக திருமண பாவங்கள் ஆக்டிவேட் ஆகுது, திருமணம் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடன் அடைவுபடும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் கடன் வாங்கவும் செய்வீங்க, கொடுக்கவும் செய்வீங்க. ஆமாம், எப்பொழுது நாம் வாங்கப்படக்கூடிய கடன் கொடுப்பதற்கு உண்டான விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்களோ அப்போவே அந்த கடன் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறாங்களே, என்னுடைய லாபத்தை ஏதாவது முடக்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நீண்ட நாள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்பொழுது இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை முதலீடுகளாக மாற்றக்கூடிய ஒரு காலம் இந்த மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். 10ஆம் இடத்துல சூரியன் பலவானாக இருக்கிறார். நம்ம அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அப்போ கண்டிப்பாக எனக்கு அந்த காரியம் ஜெயமாகுமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இருக்குது. உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும், பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அரசில் வேலை செய்கிறாங்க இல்லையா மருத்துவர்கள், அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர்வான ஒரு மாதம், அவங்கெல்லாம் அங்கீகரிக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பாசிட்டிவ் என்ன சார், அவங்க மனதுக்கு ஏற்ற மன மகிழ்வுகள் நடந்தால், அவங்க எண்ணங்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் தானே. அப்போ திருமண வாய்ப்புகள் பாசிட்டிவ் இருக்குது, புத்திரர்களால் யோகம் உண்டு, வண்டி வாகனங்களில் சற்று கவனம் வேண்டும் அப்படின்றது இன்சு மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லற சுகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆமாம், சுற்றுலா செல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த மாதத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கட்டாயம் சுற்றுலா செல்ல இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டு, அதை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் தன்னுடைய இந்த மாதத்தை வெற்றி மாதமாக ஆக்கிக்கொள்ள மலை மேல் உள்ள முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். வேல் வைத்து வழிபடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வாழ்வியல் பரிகாரமாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.